திருஷ்யம் 3 பாபநாசம் 3னே சொல்லலாம். நம்மளும் கமல் சார் பண்ணுவார் வெயிட் பண்ணி கடைசியில அவர் வந்து பிக் பாஸ் பண்ண போயிட்டாரு. சரி நம்மளும் மலையாளத்துல பார்க்க ஆரம்பிச்சாச்சு. பார்ட் 2 நான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன். எனக்கு பார்ட் 1ஓட பார்ட் 2 ஓகேவா தான் ஃபீல் ஆச்சு. சரி பார்ட் 3 வந்திருக்கு, எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம்னு போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க வந்து ஒரு ஃபேமிலி லாக் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்க வீட்டில் நடக்கிற எமோஷன்ஸ், அதுக்கப்புறமா அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஸோ இதை பத்தினா காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப ஸ்லோவா இருக்கு. மலையாளம் ஆடியன்ஸ்க்கு வேணா இங்க பார்க்கும்போது ஒர்க் அவுட் ஆகும், தமிழ் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. இன்ட்ரோல் கிட்ட ஒரு எவிடன்ஸ் மாட்டிக்கிச்சு, ஸோ ஜார்ஜ் குட்டி மாட்ட போறாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதுவுமே எனக்கு வாவ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இல்ல. செகண்ட் ஹாஃப்லயும் படம் அதே மாதிரி தான் போகுது. எப்பயுமே வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி ஒரு எவிடன்ஸ் கண்டுபிடிப்பாங்க, ஜார்ஜ் குட்டி அங்க அதுல இருந்து எப்படி ஃபேமிலியை எஸ்கேப் பண்ணி கொண்டு வராருன்றத ஒரு இன்டெலிஜென்ஸா ஸ்கிரீன் பிளேவா காட்டியிருப்பாங்க. பட் ஆனா இங்க வந்து லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல தான் வந்து அந்த இவங்க கலெக்ட் பண்ற எவிடன்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்றாங்க. ஜார்ஜ் குட்டி அதுல இருந்து ஃபேமிலி எஸ்கேப் பண்ணி கொண்டு வர என்னென்ன பண்றாரு அப்படின்றத கிளைமேக்ஸ்ல ட்விஸ்டா ஷோ பண்றாங்க. பட் அதுவுமே வந்து சம்மர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் கொடுக்கல. சரி ஓகே, நம்ம கொடுத்த காசுக்கு இதுவாச்சு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோமோ அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸா ஒரு சீன்ஸ் இருக்கே அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்குள்ள கிரியேட் பண்ணுது. இந்த படம் நீங்க பார்க்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ப்ரீவியஸ் பார்ட்ஸ் ரீவாச் பண்ணிட்டு போங்க. ஏன்னா கேரக்டர்ஸ் வந்து இது யாரு அப்படின்ற ஒரு யோசிக்க வைக்க வேண்டியதா இருக்கு. தமிழ் ஆடியன்ஸ்க்கு நான் சொல்றேன். ஸோ டக்கு நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியல. அதனால இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா ரீவாச் பண்ணிட்டு போங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான த்ரில்லரா தான் இருக்கு. கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் பார்ட்டை விட இது ரொம்ப கொஞ்சம் பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. பார்ட் 4க்கான லீடிங் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்.